அவங்க வீட்டுல பெரிய முருகனுடைய படம் ஆண்டி கோலத்துல பெரிய முருகன் படம். அதை வாங்கும் போதே அவங்க சொன்னாங்களாம், கூட இருந்தவங்க எல்லாம், ஆண்டி முருகனை வாங்காதரா, ஆண்டி முருகனை வாங்காதா, ஆண்டியா போயிருவே அப்படின்னா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார், எனக்கு அப்படியே சுருக்குன்றுச்சு. நான் என்ன முருக பக்தன், நீதான்டா உண்மையான முருக பக்தன் காலிலேயே விழுகணும்னு தோணுச்சு. அவர் சொன்னாரா, முருகனுக்காக நான் ஆண்டியா போனோம்னா நான் தாராளமா ஆண்டியா போறேன், எனக்கு தேவையில்லை. அதுல ஒரு விஷயம் சொன்னாரு சார், இவங்க எல்லாம் ராஜலங்காரம் சொல்றாங்க, ஆனா அது என்னமோ எனக்குள்ள குறுத்துதுங்க அப்படியே உள்ளுக்குள்ள. அந்த ராஜலங்காரம் பண்றதுல கூட என்னுடைய சுயநலம் தான் உள்ள ஒளிஞ்சிருக்கு. அவருக்கு நான் அலங்காரம் பண்ணி பார்க்கணுங்கிறது ஆசை இல்லை, அவருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இல்லை. அவரை பார்த்தா நான் ராஜா ஆகணும், அதனால அவருக்கு ராஜலங்காரம் பண்ணி பார்க்கிறேன். இந்த சுயநலத்தோடையா சார் முருகன்ட்ட போய் நிக்கிறது? அப்படி வேண்டவே வேண்டான்னு அவர் சொன்னாருங்க. எப்ப இந்த ஆண்டி முருகன் எங்க வீட்டுக்குள்ள வந்தாரோ சார், நான் வாங்கிட்டு வரும்போது வாடகை வீடு இப்ப சொந்த வீட்டுல உட்கார வச்சு அந்த சொந்த வீட்டுக்கு எனக்கு உட்கார வச்சிருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன் சார், இது வந்து மாடல் நான் ஒண்ணு கேட்டேன். பட் அதுக்கப்புறமா அண்ணா ஒரு சில ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி வேணுமா அந்த கார் மாடல் தான் நீங்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கார் மாடலுக்கு ஒரு இந்த பழனியில இருக்கிற மாதிரி மாடல் வந்துச்சு இருந்துச்சுல. அதுக்கப்புறம் பார்த்து சரி ஓகே ரெடி பண்ணிட்டு அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்தாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கரெக்டா அது ரெஸ்பாண்ட் பண்றது தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாவே ரெடி பண்ணி கொடுக்குறாரு. முருகரை பத்தி சொல்லுங்க, முருகர் எப்படி இருக்காரு? முக்கியமா முருகரை பத்தி சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் ஓகே, முருகர் எப்படி இருக்காரு? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? உங்களுக்கு எப்படி? அவரு ஃபர்ஸ்ட் விஷயம் தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா எப்படி நினைச்சா அதே மாதிரி சைத்த காட்டுறத கூட இவ்வளவு தான் வரும் போல எனக்கு முடியல. என் பொண்ணு நான் பத்தியத்துல இல்ல, அது மேலே உலகத்துக்கு தான் வருது. ரொம்ப நேரம் பார்த்து நேரம், ஆனா எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, ஏன்னா விநாயகர் பக்கத்துல இவர் அந்த அவையை குறைச்சி எங்களுக்கு இருக்காரு. நினைச்ச மாதிரியே இருக்குது. பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு, அவரை பாத்துட்டே வீட்டுல வச்சு ஓகே. அண்ணா பூஜை பண்ணிட்டு ஒரு போட்டோ